இன்றைக்கி சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உருளைக்கிழங்கு ஃப்ரையை விடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடணும். இந்த கிழங்கு வந்து அவ்வளோவா அரிக்காது, கருணக்கிழங்கு மாதிரிலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பார்த்தோம்னா உள்ளே இறங்கும். வெந்துருச்சுன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தோல் ஆறுனதுக்கப்புறமா தோல் வந்து உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாகவே வந்து தோல் வந்து உரிக்க வந்துடும். இந்த மாதிரி இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உரிச்சோம்னா அழகாக தோல் உரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா அதை நல்லா 4 பீஸாக 5 பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகுது. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா பேன் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவா எடுத்து வச்சு இந்த கிழங்கை போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி திருப்பி போட்டு எடுத்தால் போதும். கருவேப்பிலை மட்டும் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் விடவே இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சேப்பங்கிழங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுக்கு இருக்குது.